கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே சிஎஸ்ஐ கோவை திருமண்டலம், சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் திருச்செங்கோடு சார்பாக உங்களை ஒருவரையும் வாழ்த்துகிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவி வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்பூ. ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக நேரங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் செவி சாய்க்கும்படியாக, உம்மை துதித்து ஆராதித்து மகிழும்படியாக ஒன்று கூடி வர கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான ஜெப ஐக்கிய நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தாரும். இல்லங்களில் அமர்ந்து யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவரே தேவ செய்திக்கு நேராய் ஆயத்தப்பட்டிருக்கிற, இந்த ஆராதனைக்கு நேராய் ஆயத்தப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து தரணும். ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய துவக்கத்திலிருந்து நிறைவு பரியந்தமும் உம்முடைய அருள் பிரசனத்தினாலே நிரப்பி நீர் வழிநடத்தரலும். ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் பாடுகிற பாடல்கள், சிந்திக்கிற வேத வசனங்கள் எல்லாவற்றின் மூலமாய் உம்முடைய அன்பின் ஆழத்தை இன்னும் அதிகமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரணும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட விசேஷமாக இந்த ஆராதனை வேளைக்கு ஆரம்பமாக கர்த்தரை நாம் துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடல் ஒன்றை பாடி அதற்கு பின்பாக நாம் தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களை அன்பாய் அழைக்கிறேன். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. சர்வ சிருஷ்டிகரே, என்னை படைத்தவர் நீர்தானையா. சர்வ சிருஷ்டிகரே, என்னை படைத்தவர் நீர்தானையா. நீரில்லா என் வாழ்விலே நிம்மதி இல்லையா.
நீரில்லா என் வாழ்விலே நிம்மதி இல்லை ஐயா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. ஒளியாய் வந்தவரே எந்தன் உள்ளத்தில் வாருமையா. ஒளியாய் வந்தவரே எந்தன் உள்ளத்தில் வாருமையா. இந்த உலகின் சுடரொளியாய் என் வாழ்வை மாற்றுமையா. இந்த உலகின் சுடரொளியாய் என் வாழ்வை மாற்றுமையா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. உன் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. உன் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. இந்த வேளையில நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஒப்புக் கொடுத்து நாம் தெய்வ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. என் கண்மொழியும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் யூடியூப் சேனல் மூலமாக தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் இந்த காலை வேளையில உங்களுடைய சமூகத்துல அதிக பிரதியாக இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையில, மீண்டும் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மீண்டும் ஒரு புதிய நாளை கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு புதிய நாளும் கர்த்தர் நமக்கு கூட்டிக்கு தருகிறதான ஒரு விசேஷித்த இரக்கத்தினுடைய நாட்கள். கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி அநேக ஜனங்கள் கேட்கிறவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு பதில், ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கிருபையின் நாட்களை தந்திருக்கிறார். அந்த இரக்கம் இந்த புதிய நாளை காண நமக்கு கிருபை செய்திருக்கிறது என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தகுதி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை அதற்கேற்ற நிலைகளிலே நமக்கு ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ நாட்களிலே உலகத்தினுடைய காரியங்களிலே ஒரு சிறு உதவிகளை மற்றவர்களிடத்திலே பெறும் பொழுது நன்றிகளை அநேக முறை நாம் சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிற நாம் நமக்கு ஒரு புதிய நாளை கிருபையாய் தந்து புதிய ஜீவனை கிருபையாய் நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை அபிஷேகித்து வருகிற ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளுடைய காலை நேரத்திலும் எழுந்து, ஆண்டவரே நான் இரவு தூங்கினேன், நித்திரை செய்து விழித்து மீண்டும் ஒரு புதிய நாளை ஜீவனோடு காண்பதற்கு கிருபை செய்து நமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அதற்குண்டான அபிஷேகத்தை நமக்கு தருவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த நிலைகளில கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ந்து கழிக்கிற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. இந்த நாளில நாம் சிந்திக்கும்படியாக
அழைக்கப்படுகிற காரியம் உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம். உத்தமமாய் நடக்கிற மனுஷனுடைய ஆசீர்வாதம். வேதாகமத்துல உண்மையாய் நடந்தவர்களை குறித்து, உத்தமமாய் நடந்தவர்களை குறித்து அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உண்மையும் உத்தமமாய் இருந்த ஜனங்களை குறித்து, மனிதர்களை குறித்து தேவனாகிய கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சி சொல்லி இவன் உண்மையுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான் என்று சொல்லி அவனை அநேகருக்கு முன்பாக உயர்த்தி மகிமைப்படுத்துகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயுனுடைய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14 அந்த 30 வரை இருக்கிற பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். அதுல வெளியூர் பிரயாணமாய் புறப்பட்டு போகிற ஒரு எஜமான் அவனுக்குண்டான கையில் இருந்ததான ஒரு தொகையை தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களிடத்தில் கொடுத்து, இதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்து செல்கிறான். ஒரு ஊழியக்காரனிடத்தில் 5 காசுகளும், ஒரு ஊழியக்காரனிடத்தில் 2 காசுகளும், ஒரு ஊழியக்காரனிடத்தில் 1 காசும் கொடுத்து கடந்து போகிறார். இது நமக்கு தெரிந்ததுதான். அந்த 5 காசுகளை பெற்றிருந்த அந்த ஊழியக்காரன் அவர் தன்னுடைய திறமை நிமித்தமாக இன்னும் ஒரு 5 காசுகளை அவன் சம்பாதித்துக் கொள்ளுகிறான். 2 காசுகளை வைத்திருந்த அந்த ஊழியக்காரன் அவனுடைய திறமை நிமித்தமாக இன்னும் ஒரு 2 காசுகளை சம்பாதித்துக் கொள்ளுகிறான். ஆனால் 1 காசு வைத்திருந்த அந்த ஊழியக்காரன் அதை மண்ணுக்குள்ளாக புதைத்து வைத்து அதுக்கு எந்த ஒரு காரியங்களும் செய்யாதபடிக்கு அப்படியே வைத்திருக்கிறான். எஜமான் வரும்பொழுது திருப்பி கொடுத்து விடலாம் என்று சொல்லி. வெகு காலமாகிறது. எஜமான் திரும்ப வருகிறார். வந்து அவரிடத்துல கணக்கு கேட்கும் பொழுது நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் அந்த 5 காசு வைத்திருந்தவர், நான் இன்னும் ஒரு 5 காசுகளை சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய வீட்டினுடைய சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசி என்று சொல்லி அவனை அழைத்து அவனுக்கு கௌரவப்படுத்துகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிற பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே. அப்ப கர்த்தர் அந்த உண்மையும் உத்தமத்தை பார்க்கிறார். அந்த 2 காசுகள் வைத்திருந்தவனை குறித்து அவனையும் அப்படியே ஆண்டவர் அழைத்து, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி அழைத்துக் கொள்ளுகிறார். அடுத்து அந்த 1 காசு வைத்திருந்தவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் கடின இருதயம் உள்ள ஒரு மனிதன் என்று தெரியும். ஆகவே நான் அதை எந்த விதத்திலும் அதை பயன்படுத்தவில்லை. நீர் வரும் பொழுது அதை அப்படியே கொடுத்து விடலாம் என்று சொல்லி நான் அதை வைத்திருந்தேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அது காசுக்காரர்களிடத்துல கொடுத்திருந்தால் கூட அதற்குண்டான வட்டி கிடைத்திருக்குமே, அதை நான் பெற்றிருப்பேனே என்று சொல்லி அவனிடத்திலிருந்து அந்த உள்ளதையும் பிடுங்கி அந்த 10 காசுகள் வைத்திருந்த அந்த மனுஷனிடத்துல ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் பிடுங்கிக் கொள்ளப்படும் என்று சொல்லி. இந்த வார்த்தை குறித்து அநேக நிலைகளிலே இது ஒரு வருத்தமாக சொல்லுகிற நிலைகளும் உண்டு. என்ன ஒரு ஆண்டவர் இப்படி ஒரு காரியங்களை செய்கிறார், இல்லாதவரிடத்துல இன்னும் கொடுக்கிறதான நியாயம், இல்லாதவர்கள் கொடுங்கள் என்று சொல்லிதானே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இல்லாதவரிடத்திலிருந்து அது இருக்கிறதும் பிடுங்கிக் கொள்ளுகிற அந்த அனுபவம் இருக்கிறதே, அது எந்த விதத்துல நியாயம் என்று சொல்லி அநேகர் கேட்கிறது உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையான ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தை கொடுத்து, இந்த உலகத்தை சுதந்திரித்து, இந்த கொள்ளும்படியான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து அவர் கடந்து சென்றிருக்கிறார். வெகு தூர பிரயாணமாக அவர் கடந்து சென்றிருக்கிறார். நாள் ஒன்று வரும் பொழுது அவர் திரும்ப வந்து நாம் ஒவ்வொருவரிடத்திலும் கணக்கு கேட்பார். அப்படி அவர் கணக்கு கேட்கும் பொழுது நாம் எத்தனை ஆத்துமாக்களை, எத்தனை ஆவிக்குரிய நிலையில இருக்கக்கூடிய மனுஷர்களை கர்த்தருக்கென்று சொல்லி நாம் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்க போகிறார். அப்பொழுது நாம் ஒன்றுமில்லாதவர்களாக வெறுங்கையாக என்ன கொடுத்துட்டு போனீங்களோ அதை அப்படியே வச்சிருக்கிறோம்,
பெருசா நாங்க ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்லுகிற நிலையில இருப்போம் என்று சொன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நியாய தீர்ப்பின் நாளில நீங்களும் நானும் இழந்து போனவர்களாக காணப்படுவோம். நியாய தீர்ப்பினுடைய நாட்களுக்கான எச்சரிப்பாக ஆண்டவர் அநேக ஊமைகளை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஊமைகளை ஓமானங்களை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் வேதாகமத்துல படிக்கிற நேரத்துல ஒருவேளை படித்து அப்படியே கடந்து போனவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் இழந்து போவோம். அநேக முறைகளில இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு ஊமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இதை குறித்து நமக்கு எந்த விதமான சிந்தனைகளும் இல்லை என்று சொல்லுகிற நிலையில கடந்து போவோம் என்று சொன்னால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாட்களில நாம் பரிதபிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஒருவேளை இப்பொழுதாவது மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யம் ஒரு வருகை நாளைக்குள்ளா இருக்கும் என்று சொன்னாலும், வருகிற நாட்களில் இருக்கும் என்று சொன்னாலும், அதற்கு முன்பாக என்னால் முடிந்த ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று சொல்லி நான் ஆயத்தப்படுத்துவேன். கர்த்தருடைய வசனங்களை, வார்த்தைகளை, ஆண்டவருடைய அற்புதங்களை, வல்லமைகளை, அவருடைய அதிசயங்களை அநேகருக்கு நான் சொல்லி, சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கர்த்தருடைய வசனத்தை ஜாக்கிரதையாக நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிற அந்த சிந்தனையோடு செயல்படுகிறவர்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகர் யோசிக்கிற ஒரு காரியம் உண்டு, எனக்கு உலக பிரகாரமான அநேக வேலைகள் இருக்கிறது, எனக்கு அந்த காரியத்தை குறித்து பார்க்கிறதற்கு நேரங்கள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியம் எல்லாம் ஊழியக்காரர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, அவர்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஊழியக்காரர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை அல்ல. உலகத்திலே கர்த்தர் ஜீவனோடு படைத்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உண்டான ஒரு வேலை. இது எல்லா ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் அழைத்து கணக்கு கேட்பார். ஒவ்வொரு மனுஷையும் அழைத்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். அப்பொழுது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனுடைய மனைவியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரருடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சபை விசுவாசியா இருந்தாலும் சரி, சபை விசுவாசியுடைய மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆக அதை உணர்ந்து தேவ சமூகத்துல இந்த நாட்களில நாம் ஆயத்தப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். அந்த ஆண்டவர் வரும் பொழுது நம்முடைய உண்மையும் உத்தமத்தை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் எஜமானுடைய அந்த சந்தோஷத்திற்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும். அந்த அபிஷேகிக்கப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும் என்பதை ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறது நான் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் கடந்து போகிறவர்கள் அந்த எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. உலகத்திற்கு ஒத்த நிலைகளில் ஓடினவர்கள் அந்த எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த ஒரு காசு வைத்திருந்த மனுஷன் அந்த எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளாக அவன் பிரவேசிக்கவில்லை என்பதை அங்கே தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில நீங்களும் நானும் கூட நமக்குண்டானதை கர்த்தருக்காகிய உண்மை உத்துவமாய் செய்து ஓடுகிறதுக்கு உண்டான அந்த அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சுள்ள பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னார். கர்த்தருடைய மகிழ்ச்சியில, அவருடைய அபிஷேகத்துல, அவருடைய சந்தோஷத்துல நீங்களும் நானும் இணைந்து கொண்டவர்களாய் காணப்பட முடியும். 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை முழுமாய் சொல்லுகிறது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்த வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் உத்தமன் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் உத்தமர்கள் அல்ல. தன்னைத்தான் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் பரிசுத்தர் அல்ல. தன்னைத்தான் நீதிமான் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல. கர்த்தராலே பரிசுத்தர் என்று சொல்லி, கர்த்தராலே நீதிமான் என்று சொல்லி, கர்த்தராலே உத்தமன் என்று சொல்லி புகழப்படுகிற ஒரு மனுஷனாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். வேதாகமத்தில நான் பார்க்கும் பொழுது யோபுனுடைய புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகனுமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல்லி அந்த யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தான். இப்ப கர்த்தர் சொல்லுகிற ஒரு சாட்சி உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்ல பிள்ளைகளாக நீங்களும் நானும் விருப்பம் என்று சொன்னார், நிச்சயமான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும்.
ஆண்டவர் வருகிற நாட்களில நாம் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் பிள்ளைகளாய் நிற்க கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனசாட்சிக்கும் முன்பாக எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லி பவுல் அந்த கொரிந்தி திருச்சபையை சொல்லுகிற பொழுது இப்படி ஒரு சாட்சி சொல்லுகிறார். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் வேத வசனங்களை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுசாட்சிக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக எங்களை உத்தமராக நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். அப்போ வெட்கமான அந்தரங்க காரியங்களை அந்தரங்கமாய் செய்கிற அந்த காரியங்கள் ரகசியமாய் இருக்கிறது சொல்லுகிற நிலையில நாம் செய்கிற காரியங்கள் இவைகளெல்லாம் வெறுக்கிற அனுபவத்துல நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கு தந்திரமாய் நடக்கிற காரியங்கள் இருக்கு. அநேக மனுஷனுடைய நடைகள் அப்படிப்பட்டதா இருக்கிறது. தந்திரமாய் நடக்கிற காரியங்கள், யாரிடத்துல எந்த காரியங்களை தந்திரமாய் பேசினா அது அந்த காரியத்துக்கு செயல்படுத்த முடியும் என்று சொல்லி தந்திரமாக நயவஞ்சமாக நயவசனிப்பாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளுகிற ஒரு தன்மை. அடுத்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வசனத்தை புரட்டுகிற காரியங்கள். வேதாகமத்தில் ஒரு எழுத்தை ஆகலும் ஒரு உறுப்பாகலும் அதில் கூட சேர்த்துவதற்கு நமக்கு அதிகாரங்கள் இல்லை. வேதாகமத்தில் சொல்லப்படாத சத்தியங்கள் சொன்னதாக நாம் திணிக்கக்கூடிய காரியங்களுக்கு நமக்கு அதிகாரங்கள் இல்லை. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மாத்திரம் நாம் சொல்லுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, அல்லது ஒருவேளை எனக்கு அது வியாக்கியானம் தெரியவில்லை என்று சொன்னாலும் அது வெளியரங்கமாக இதற்கு எனக்கு அர்த்தம் தெரியவில்லை, இதை குறித்து எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, கர்த்தர் ஒருவேளை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் நான் இதை சொல்லுகிறேன், அல்லது தெரிந்தவர்களிடத்துல நான் இதை கற்றுக்கொண்டு நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறது தான் சரியான ஒரு காரியமா இருக்குமே தவிர, யாராவது என்னை என்ன நினைத்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேனே, எனக்கு தெரியாது என்று சொன்னால் மற்றவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நானாகவே எனக்கு தெரிந்த அளவில் எனக்கு தெரிந்த ஞானத்துல இல்லாத ஒன்றை புகுத்தி நாம் ஒருவேளை சொல்லுகிறவர்களா இருப்போம் என்று சொன்னார் அந்த உத்தம ஆசீர்வாதத்தை, உண்மையான தன்மையினுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் இழந்து போனவர்களாய் காணப்படுவோம். அந்த சாபத்தை நாம் அறிவித்துக் கொள்ளாதபடி காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பவுல் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றிலும் நான் உத்தமனாய் நடந்தேன், உத்தமத்திலே நாங்கள் நடந்தோம் என்று சொல்லி அவருடைய தன்னுடைய ஊழியத்தை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிற அனுபவத்தை நான் பார்க்க முடிகிறது. 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும் சத்திய வசனத்தை நிதானமாய் போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும் வசனத்தை நிதானமாய் போதிக்கிறவனும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாயிரு. ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் மிக முக்கியமான ஒரு காரியங்கள். திருவசனங்களை சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவைகளை போதிக்கிறதுல நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதை என்று சொல்லும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து நமக்கு அலாட் பண்ணுகிறார், எச்சரிக்கிறார். நீங்க சும்மா எல்லா காரியத்தையும் எல்லா சூழ்நிலைகளிலும் சொல்லிவிடக்கூடாது. அந்த இடம், பொருள், ஏவல் எல்லாம் அறிந்து, சூழ்நிலைகள் அறிந்து கர்த்தருடைய வசனத்தை வீணில வழங்காதபடிக்கு அதை எச்சரிக்கையாயிருந்து அந்த காரியத்தை சொல்லுகிற அனுபவத்தை நாம் காணப்பட வேண்டும். அந்த வசனம் எங்கு சொல்லப்பட வேண்டுமோ, அந்த வசனம் எங்கு தெளிக்கப்பட வேண்டுமோ அங்கு தெளித்தால்தான் அது ஆசீர்வாதம். நல்ல நிலையத்துல விதைக்கப்பட்ட விதைகளாக அது விதைக்கப்பட்டால்தான் அது ஆசீர்வாதம். வழி நெருங்கே விழுகப்பட்ட விதைகளாகவோ அல்லது முச்செடிகளில் விதைக்கப்பட்ட விதைகளாகவோ அது காணப்படும் என்று சொன்னால் அது அப்பொழுது முளைத்து எழும்புகிறது போல கற்பாறையில விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறது போல காணப்பட்டால், அது ஒருவேளை அப்பொழுது முளைத்து எழும்புகிறது போல காணப்பட்டாலும் அது கொஞ்ச காலத்துல அது அழிந்து போகிறதா இருக்கிறது.
அங்க கர்த்தர் அவருடைய வசனத்தை ஜாக்கிரதையாய் நல்ல இடத்துல விதைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது நம்முடைய உத்தமத்திலே ஆண்டவர் பிரியமாயிருந்து அதற்குண்டான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறதுக்கு அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அப்ப நீதிமானுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது சொல். நீதிமான் என்று சொன்னால் யார் என்று சொல்லி நான் சொல்லி இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவன் உத்தமத்திலே அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று சொன்னால் அவன் உத்தமத்துல நடக்கிறான். அவன் நடக்கிறது மாத்திரமல்ல, அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிற்காலத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆசீர்வாதம் உள்ள ஒரு சந்ததியை காணப்பட வேண்டும் என்று சொன்னார். நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள், நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமத்துல நடக்கிற காரியங்கள். நீதிமான் தன் உத்தமத்துல நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். பிரசங்கி 7:8 சொல்லினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லி. பெருமையுள்ளவன், கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார். பெருமையுள்ளவர்கள் ஆத்மாவை கர்த்தர் வெறுக்கிறவராய் காணப்படுகிறார். இங்க வேறு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கி 7:8. பொறுமையுள்ளவன் உத்தமன். கிறிஸ்துவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற நீங்களும் நானும் அந்த பொறுமையினுடைய ஆவியை தரித்திருக்கிறவராய் காணப்படுவேன். எல்லாவற்றையும் பேசுகிறதுல, செயலாற்றுகிறதுல, மற்றவர்களை உண்டான காரியங்களை செய்கிறதுல, எல்லாவற்றிலும் ஒரு பொறுமையோடு கூட நிதானத்தோடு கூட செயலாற்றுகிற அனுபவம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் நிறைவாய் பெற்றுக் கொள்ள முடியும். பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுல, கர்த்தருடைய வார்த்தையை வியாக்கியானிக்கிறதுல, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதுல எல்லாவற்றிலும் நாம் பொறுமையுள்ளவர்களாக நிதானிப்புள்ளவர்களாக அது எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து செயலாற்றுவர்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். கோபப்படுகிறதுல பொறுமையுள்ளவர்களாய் காணப்படுவோம். கோபம் முன்னாடி வந்தாலும் சொல்ல அந்த பொறுமை நமக்குள்ளாய் இருக்கும் என்று சொன்னால் அதை தாங்கி கொடுக்கிற காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் கொஞ்ச நேரம் அடக்கிட்டா திரும்ப அந்த கோபம் வராது. கொஞ்ச நேரம் அந்த பொறுமையோடு இருப்போம்னு சொன்னா கொஞ்ச நேரத்தில் அது கோபம் முடிஞ்சு போயிருக்கும். அநேகருக்கு இன்றைக்கு உடனடியாக வெளிப்படுகிற மூர்க்கத்தனமான கோபங்கள், மூர்க்கத்தனமான காரியங்கள் இன்றைக்கு அவர்கள் செய்துட்டு சொல்றாங்க, அந்த ஒரு நிமிஷம் நான் அமைதியா இருந்திருந்தேன்னு சொன்னா இன்னைக்கு வாழ்க்கை முழுசு நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். அந்த ஒரு நிமிஷம் நான் கோவப்படாமல் இருந்திருந்தேன்னு சொன்னா, பொறுமையா இருந்திருந்தேன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை ஆசீர்வாதம் நான் இருந்திருப்பேன். அந்த பொறுமை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லி கர்த்தர் புகழுகிற அனுபவத்தை நான் பார்க்க முடிகிறது. அடுத்து நான் பார்க்கும்போது உபாகமத்துடைய புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது அதுல காலேப் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக காணப்பட்டார். காலேப் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக காணப்பட்டார். இஸ்ரவேலினுடைய ஒரு சந்ததியை, அத்தனை கூட்டமான சந்ததிகள் கர்த்தர் தெரிந்தெடுத்து அவருடைய கானான் தேசத்திற்கு கொண்டு போகும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்து அவர்களை அழைத்து வந்த நேரத்துல அவர்கள் எல்லாம் தம்முடைய உத்தமத்திலே தவறி போனார்கள், தன்னுடைய உண்மையில தவறி போனார்கள். அவர்கள் தங்களுடைய கர்த்தரை விரோதிக்கிறதுல, முறுமுறுக்கிறதுல, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறதுல அவர்கள் அதிகமாய் காணப்பட்டதுனால அந்த கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது இறங்கினதுனால அவர்கள் எல்லாம் கால் மிதிக்கும் தேசமா, ஆசீர்வதிக்கப்பட்ட கால் மிதிக்கக்கூடிய தேசமாக இருக்கக்கூடிய பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அங்கே காலேப் மாத்திரம் அந்த இடத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார். அதுக்கு பிறகு அங்கே யோசுவாவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்கி தருகிறார். அவனும் அதுக்குள்ளாக பிரவேசிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும் கூட அதை பொறுமையோடு ஓடி முடிக்கிறவர்களாக இருக்கும்போதுதான் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த இடத்திற்குள்ளாய் நீங்களும்
நீங்களும் நானும் கடந்து செல்ல முடியும். கர்த்தருக்கு முன்பாக அந்த உத்தமத்திலே உண்மையில கடைசி வரைக்கும் காத்து ஓடுகிற போதுதான் அந்த கடைசியாய் அந்த நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வல்லமையுள்ள இடங்களில ஆசீர்வாதங்களில நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக நேரங்களில கர்த்தரிடத்துல ஒரு வாக்குத்தத்த அபிஷேக வார்த்தைகளை நாம் பெற்றிருப்போம். அந்த வார்த்தைகள் இன்னும் வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆனா அந்த வார்த்தைகள் இன்னும் எனக்கு வாழ்க்கையில் நிறைவேறலையேன்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம விரக்தியாய் போகிற அனுபவங்கள் உண்டு. பல நேரங்கள் இந்த வார்த்தை எப்ப நடக்கும்போது நீ நடக்காதுன்னு சொல்லுகிற அந்த நிலைகளில் சிந்திக்கிற காரியங்கள் உண்டு. இவைகளெல்லாம் நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து நம்ம பிரிக்கிறதாய் காணப்படுகிறது. இங்கு பொறுமையோடு இருந்த ஜனங்கள் அந்த அபிஷேகிக்கப்பட்ட அந்த இடத்துக்குள்ளாய் பிரவேசித்தார்கள். கர்த்தருக்கு உண்மையாயிருந்த அந்த ஜனங்கள் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இடத்துக்குள்ளாய் பிரவேசித்தார்கள். அதுல யாருன்னு பார்த்தா 2 பேர் தான் அதுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. காலேப்பும் யோசுவாவும் மாத்திரமே பிரவேசிக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் அபிஷேகத்தை இழந்து போகிறார்கள், எல்லாம் மறித்து போகிறார்கள், எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தினுடைய நன்மைகளை இழந்து போனவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட நிலையில இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை அழைத்துக் கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில நாம் வாழ கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நிலைகளை யோசித்து சிந்தித்து நாம் செயலாற்றுவோம் என்று சொன்னார் நிச்சயமான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து எபிரேயனுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2-6 வரை இருக்கிற பகுதியை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே மோசே குறித்து தேவன் சொல்லுகிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். கர்த்தருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அந்த கண்மணியின் இடத்துல அவன் பேசுகிற காரியத்துல தான் தவறி போனானே தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவன் உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். ஆகவேதான் நான் சொல்கிறான், கடைசியாக ஒருவேளை நான் மீறிடுதல் நிமித்தமாய் நான் அடிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டாலும் நான் ஒருவேளை இந்த இடத்திற்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளாய் பிரவேசிக்காவிட்டாலும் என் ஜனங்களை இந்த இடத்துக்கு நீங்க அழைத்து போங்கன்னு சொல்லி அவன் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் ஜெபத்துல மிக முக்கியமான ஒரு காரியம், நான் ஒருவேளை இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள்ளாய் மாத்திரமல்ல, அந்த ஒரு ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போட்டாலும் இந்த ஜனங்கள் எல்லாம் கொண்டு போங்க. தன்னை பணயம் வைத்து தன்னையே தன்னுடைய ஆசீர்வாதத்தை பிற்காலத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் அந்த பரலோகத்தினுடைய ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம். ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்கள் தான் அந்த பரலோகத்தினுடைய மகிமையான ஆசீர்வாதத்துக்கு கண்டுகொள்ள முடியும். அப்ப ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் இல்லைன்னு சொன்னா நான் பரலோகத்தினுடைய மகிமையை காண முடியாது. இதை நல்லா தெரிந்திருந்தாலும் கூட அவன் சொல்லுகிறான், ஒருவேளை நான் பரலோகத்துக்கு நான் போகாட்டி பரவாயில்ல, என்னுடைய ஜனங்கள் எல்லாம் போகட்டும்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தன்னுடைய மந்தைகளை குறித்து அவ்வளவு ஒரு வாஞ்சியுள்ள ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான். ஆகவேதான் கர்த்தர் அவனுடைய மோசையை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தார். எபிரேயர் இந்த 3:2-6 வரை இருக்கிற பகுதியை நீங்கள் மெதுவாக எடுத்து வாசித்து பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாய் காணப்படுகிறார். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 61-62 வசனங்கள் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னார். உத்தமனின் பலியை தேவன் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. யார் உத்தமமா இருந்து அந்த பலியை செலுத்துகிறார்களோ அவர்களுடைய பலியை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எல்லாருடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. கர்த்தருடைய சமூகத்துல நாம் பலி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் சரி, சமாதான பலியை செலுத்தினாலும் சரி, பொதுத்தனை பலியை செலுத்தினாலும் சரி, இந்த பலியை எல்லாம் செலுத்தும் பொழுது நாம் அவருடைய உத்தமத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதாகமத்துல 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 61-62 வசனம் சொல்லுகிறது. உத்தமனின் பலியை தேவன் அங்கீகரிப்பார். அவருடைய பலியை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அது அந்த நிலைகளில் நாம் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல உண்மையாய் நடக்க ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். சங்கீதங்களுடைய புஸ்தகத்துல 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல உண்மையாய் நடக்கிற அந்த அனுபவத்தில் இருப்போம் என்று சொன்னால் நாம் வேதம் சொல்கிறது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அப்ப உண்மையாய் நடக்கிற அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அப்ப உத்தமனுடைய பலியை கர்த்தர் ஆண்டவர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் கூட இந்த உத்தமத்துல அனுதினமும் நடக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம அழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நிலைகளில நீங்களும் நானும் செயலாற்ற ஆயத்தமாய் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அடுத்து ஆமோஸுடைய புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரர்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு தேவன் எதையும் செய்ய மாட்டார் என்று சொல்லி. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல ஊழியக்காரர்களுக்கு தான் அந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார். பரலோக ரகசியங்கள், பரலோகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மத்தேயுனுடைய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அந்த 11, 12, 13 இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது கடுகுவதியனுடைய ஊமையை சொல்லுகிறார். அப்படி அந்த ஊமையை சொல்லி முடித்த பிறகு வழி நெருக்க விடுக்கப்பட்ட அந்த விதைகளை குறித்த ஊமைகள் எல்லாம் ஆண்டு சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு அந்த சீசர்கள் கேட்கிறாங்க, ஏன் இதெல்லாம் ஓமானமாக ஊமையாக நீங்க சொல்லுகிறீங்கன்னு சொல்லி. இதெல்லாம் அவர்களுக்கு நான் வெளிப்படுத்தாதபடி உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி சீசர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு உண்டான கனம், மகிமை இவைகளை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறது நான் பார்க்க முடிகிறது. முதல்ல ஊழியத்துக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தான், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த காரியத்தை முதலாவது வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது பிறகுதான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் கேளாதவர்களுமாய் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் சொல்ல போறது இல்லைன்னு சொல்லி. இன்றைக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்துவருடைய பிள்ளைகள் நாம் வசனத்தை காண்கிறோம், கேட்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். ஆனாலும் கண்டு காணாதவர்களாக, கேட்டும் கேளாதவர்களாக கடந்து போகிற அனுபவத்தில் இருக்கோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு எந்த ஒரு ரகசியத்தையும் வெளிப்படுத்த மாட்டார். இந்த வேதத்தை வாசித்து அனுதினமும் நீங்களும் நானும் எடுத்து வேதத்தை வாசிக்கும் போது இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய கண்களை திறக்கிறார். ஆசீர்வாதம் யார் கொடுக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் ஒருவரை கொடுக்கிறார். அப்ப இந்த ரகசியத்தினுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். நாங்க மாத்திரம் ஊழியக்காரங்கள் அல்ல, எல்லாரையும் ஆண்டு ஊழியக்காரங்களாக அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஊழியக்காரங்களாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமோஸுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க மெதுவாய் வீடுகளை எடுத்து வாசித்து பாருங்க. ஆமோஸ் 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குமாரர்களே கர்த்தர் ஊழியக்காரர்களாக அபிஷேகிக்கிறார், அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார், அவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்ப யாரெல்லாம் ஊழியக்காரர்களா இருக்க முடியும்? ஊழியர்கள் செய்கிற மாத்திரமா, ஆயர்கள் மாத்திரமா, பாஸ்டர்மார்கள் மாத்திரமா அல்ல. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்களா இருக்க முடியும். நீங்கள் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும், பரலோகத்துடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். அதற்கு கண்களை திறந்திருக்கும்படியாய் தேவ சமூகத்துல நீங்களும் நானும் கேட்கிறதுக்கு நிலைகளில நீங்களும் நானும் இருக்கிறதுக்கு உத்தமத்துல நீங்களும் நானும் நடக்க வேண்டும். யாரா இருந்தாலும் அதுதான். ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் உத்தமத்தில் நடக்கிறவர்களுக்கு மாத்திரமே அந்த பரலோகத்தினுடைய ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்முடைய வேதத்தினுடைய ஞானத்தை அறியும்படி அப்பொழுது அவர்களுக்கு தான் அந்த கண்களை திறந்திருவார். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அல்ல, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அல்ல, கர்த்தருடைய வசனத்தின்படி உண்மையும் உத்துவம் உள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். மோசேயை குறித்த ஆண்டவர் சாட்சி சொன்னார், யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகள் எல்லாம் நான் பார்க்கும்போது அவர்களை குறித்து கர்த்தரே அந்த சாட்சி சொல்கிறார். இவர்கள் எல்லாம் உத்தமத்தில் இருக்கிறார், உண்மையாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். அவர்களை குறித்து ஆண்டவர் புகழ்ந்து பேசுகிற அந்த அனுபவத்தை காண முடிகிறது. அப்பொழுது நீங்களும் நானும் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு நிலையானது என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற எல்லாம் ஒரு நாளில அழிந்து போகிறது. இன்னைக்கு நம்ம வாடகை வீட்டில் நீங்களும் நானும் நிலைத்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு நாள்ல சுருட்டி கொண்டு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் நித்தியமாய் காலமாய் வாழ போகிறதான பரலோகத்துடைய காரியங்களுக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். அப்ப இதெல்லாம் ஒரு நாள்ல அழிந்து போகிற காரியங்கள். இங்கே நாம் சேர்த்து வைக்கிற வீடாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறது. இந்த அநித்தியமா இருக்கக்கூடிய இந்த காரியத்திற்காக நித்திய காலமா இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்களாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை இருக்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் வேதாகமத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருடைய புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் அது 12ஆம் வசனத்துல நான் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பினுடைய நாள் வரும் பொழுது வானங்களும் பூமியும் ஒரு சால்வையை போல சுருட்டி கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சால்வை எப்படி சுருட்டி வைக்கிறோமோ, மடிச்சு வைக்கிறோமோ, அவ்வளவுதான் இந்த வானம் பூமி எல்லாம் மடிச்சு வச்சுக்கணும். ஆண்டவர் மடிச்சு வைக்க வருவார். அப்ப இங்க ஒன்றுமே இல்லாம போய், இங்க எது விதமான ஆசீர்வாதங்கள் இல்லாம போய், அப்ப இதை உணர்ந்து நீங்களும் நானும் செயலாற்றுகளாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை நீங்களும் நானும் நிறைவாய் பெற்றுக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நிலையில நீங்க பார்க்கும்போது வேதாகம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்துல ஒன்றுமில்லாத நிலையிலே நாம் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை அபிஷேகிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உண்மையாய் உத்தமமா இருந்தவர்களுக்கு
கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தருகிறார். நீங்க 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1லிருந்து அந்த 7 வரை இருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க விதவையா இருக்கிற அந்த ஒரு பெண் எலிசாவிடத்துல சொல்லுகிறார், என்னுடைய கணவன் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு முன்னாக நடந்தார், பயந்து நடந்தான். இன்னைக்கு எங்களுடைய குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது, நாங்கள் கவனிப்பார் யாரும் இல்லை, நான் அவர்கிட்ட கஷ்டத்துல இருக்கிறோம்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த உண்மையும் உத்தமமாய் அவனுடைய கணவன் நடந்ததுனால என்ன ஆசீர்வாதம் அங்கு வேதம் சொல்லுகிறது. அந்த எலிசா உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லி அந்த தாயார் சொல்லுகிறார்கள். அதை கொண்டு வந்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லா குடத்தையும் கொண்டு வந்து வைங்க, எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லும்போது, பாத்திரங்கள் எங்கெல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து, அந்த பாத்திரத்துல நீ எல்லாவற்றையும் வார்த்து இருக்கிற நீ உன்னுடைய குடத்தில் இருக்கிறது எண்ணெய் அந்த பாத்திரங்கள் எல்லாம் வார்த்து வை என்று சொல்லும்போது எல்லா குடங்களிலும் வார்த்து விடுகிறார். கடைசியாக தன்னுடைய மகனிடத்துல அவன் கேட்கிறான், அந்த தாயார் கேட்கிறார்கள், இன்னும் வேற ஏதாவது பாத்திரங்கள் இருக்கிறதா என்று சொல்லி, இல்லை என்று சொல்ல விடுகிற அந்த 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 தண்ணி அந்த எண்ணெய் வருகிற அந்த அபிஷேகம் நின்று விடுகிறது. அப்போ மீண்டும் அந்த எலிசாவிடத்துல காரியத்தை சொல்கிறார்கள். அப்போ எலிசா சொல்கிறார், இவைகள் எல்லாம் விற்று நீ உன்னுடைய கடனை அடைத்துக்கொள், உன்னுடைய குடும்பத்தை சொன்ன நிலையில நீ கொண்டு செல் என்று சொல்லி. எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னா, அன்றைக்கு அவன் உத்தமத்துல அந்த அந்த குடும்பத்தினுடைய தலைவர் நடந்ததுனால அந்த குடும்பம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பிள்ளைக்கு குடும்பத்தினுடைய தலைவர்களாகிய நீங்கள், குடும்பத்தினுடைய தகப்பனாகிய நீங்கள், குடும்பத்தினுடைய தாயாராகிய நீங்கள், குடும்பத்தினுடைய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் உண்மை உத்தமத்தில் நடக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார். ஒருவேளை உங்களுடைய பிற்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை கடினமான ஒரு காரியங்களை சந்தித்து போகிற ஒரு நேரங்கள் காணப்பட்டாலும், அந்த நேரத்திலும் இந்த உத்தமத்தில் நடந்த காரியத்து நிமித்தமாக ஒரு அபிஷேகத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் இந்த 7வது வசனம் திட்டமாக சொல்லுகிறது. நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நம்மளுடைய பிறகு காலங்களிலும் கூட நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த உத்தமத்துல நடக்கிற ஒரு அனுபவங்கள். இந்த அனுபவத்தோடு கூட தேவ சமூகத்துல நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய உத்தமத்தில் நடக்கிறவர்களாக நாம் இருக்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையில் நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஊழியக்காரராய் ஊழியத்தை செய்து கர்த்தருடைய வருகின்ற ராஜ்யத்திற்கு என்று சொல்லி அவர் வரும் பொழுது அந்த 5 காசு அப்படியே வச்சிருந்தோம், 2 காசு அப்படியே வச்சிருந்தோம்னு சொல்லுகிற நிலையில அல்ல, அந்த 5 காசுகள் வைத்திருந்ததை 10 காசாக, அந்த 2 காசுகளை வைத்திருந்ததை 4 காசாக, அந்த 1 காசு வைத்திருந்தவர் ஒன்றும் இல்லாத என்பது போல இல்லாதபடிக்கு அதை அவர்கள் எல்லாம் எப்படி அதை பெருக்கினார்களோ, அவர்கள் 2 மடங்கான ஆசீர்வாதங்களை பெருகும் பொழுது கர்த்தர் வரும்போது சொல்லுகிறார், அந்த எஜமான் சொல்லுகிறார், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்றார். அப்பொழுது அந்த பரலோகத்தினுடைய மகிமையின் சந்தோஷத்திற்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்டவர்களால் பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சந்ததியாக, அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஆண்டவர் பிள்ளைகளாக நீங்களும் நானும் நிலைத்திருந்து அபிஷேகத்தினால் நிரப்பட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. இப்பொழுது அறிவிப்புகள் நாம் வாசி கேட்போம். நம்முடைய ஆலயத்தினுடைய செயலர் பியூலாமா அவர்கள் அந்த அறிவிப்பை நமக்காக வாசிப்பார்கள். சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் திருச்செங்கோடு திருச்சபையின் மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊரடங்கு நாட்களிலேயும் நாம் ஊடகத்தின் வழியாக ஆண்டவர் நம் செய்தியை கேட்கவும் உங்களோடு அன்பை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் செய்த கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களிலேயும் நோய் தொற்று குறைந்து வந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். முழுமையாக இந்த கொரோனா வைரஸானது முற்றிலுமாக தேசத்தை விட்டு, நம்முடைய தமிழகத்தை விட்டு, ஒவ்வொரு மாவட்டங்களையும் விட்டு அகலும்படியாக நாம் நம்முடைய ஜெபங்களிலே நினைவு கூறுவோம். ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய கரங்களையும் இந்த பணிகளுக்காக நாம் விரிவாய் திறக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வாரத்திலேயும் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற திருச்சபையின் மக்கள் 20/6/2021 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் சரண்யா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் வினோத். 21/6/2021 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் ஏ சுதா, டாட்டர் ஆஃப் மிஸ்டர் அப்ரஹாம். 21/6/2021 திருமண நாள் மிஸ்டர் ரவிக்குமார், மிஸ்ஸஸ் வசந்தாமணி ரவிக்குமார். 21/6/2021 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் சாந்தி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் சண்முகம், கீழேரிப்பட்டி. 22/6/2021 பிறந்த நாள்
மாஸ்டர் ஹரிஹரன் சன் ஆஃப் மிஸ்ஸஸ் கவிதா மோரூர் 23/6/2021 பிறந்த நாள். மிஸ்டர் ரவிக்குமார் சன் ஆஃப் மிஸ்டர் ஜெயவேலு 24/6/2021 பிறந்த நாள். செல்வி எஸ் எம் நித்யஸ்ரீ டாட்டர் ஆஃப் மிஸ்டர் முரளி 24/6/2021 பிறந்த நாள். பேபி ஏஞ்சல் அனிதா டாட்டர் ஆஃப் மிஸ்டர் கௌதமன் 25/6/2021 பிறந்த நாள். மிஸ்டர் ஸ்டீஃபன் ஜேபஸ் சன் ஆஃப் மிஸ்டர் ஜேபஸ் கிறிஸ்டியன் 25/6/2021 பிறந்த நாள். பேபி ஐ ஜெஸ்லின் ஸ்டெஃபினா டாட்டர் ஆஃப் மிஸ்டர் ஐசக். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற பெயர் வாசிக்கப்பட்ட, ஒருவேளை உங்களுடைய பெயர்கள் விடுபட்டிருந்தால் இந்த வாரத்திலே திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கொண்டாடுகிற திருச்சபையின் மக்களுக்கு திருச்சபையின் சார்பாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பு. இந்த லாக்டவுன் நாட்களிலே இந்த சந்தா பணத்தை எல்லாம் நிறைய பேர் கொடுத்து உதவினீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆலயம் திறந்திருக்கிறது. ஆலயத்தினுடைய பணியாளர் இப்பொழுது வந்துவிட்டார். அதனாலே உங்களால் இயன்றவர்கள் அந்த சந்தாவோ அல்லது மற்றது ஏலபாக்கி எது இருந்தாலும் ஆலயத்தில் வந்து செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கூகுள் பேயில் கொடுக்க முடியல, இப்போ பாஸ்புக் நம்பரில் உங்களால் போட முடியலன்னா இந்த மாதிரி நேரில் வந்து உங்களுக்கு தருணம் இருக்குமானால் அதை கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற திருச்சபையின் மக்களுக்கு நாம் ஜெபம் செய்வோம். மன்னிக்கவும். கடந்த வார காணிக்கை விவரம். மாத சந்தா காணிக்கை 1600, ஸ்தோத்திர காணிக்கை 1800, நற்செய்தி பணி 450, வாலிபர் ஐக்கிய சங்கம் 50, பெண்கள் ஐக்கிய சங்கம் 700, ஏழைகள் நிதி 100, மருத்துவ உதவி 900, கல்லறை நிதி 100. அடுத்தது திருமண அறிக்கை பேன்ஸ் ஃபீஸ் 1500. ஆக மொத்தம் 7200. திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கொண்டாடுகிற திருச்சபையின் மக்களுக்கு நாம் ஜெபம் செய்வோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. எங்களை கிருபையாய் வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலேயும் கூட கர்த்தாவே ஊரடங்கு நாட்கள் நீடித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே நாங்கள் ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே ஊடகத்தின் வழியாக ஆண்டவரே தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாக நீ செய்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலய ஆராதனையிலே ஆண்டவரே ஊடகத்தின் வழியாக கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற திருச்சபையின் மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த ஆண்டையும் அவர்களுக்கு நன்மையால் நீர் முடிசூட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேயும் இந்த குடும்பத்தின் மக்களை ஆண்டவரே, திருச்சபையின் மக்களை ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து நீர் வழிநடத்தி நீர் சுவாமி. புதிய ஆண்டிலே புதிய கிருபைகள், புதிய பலன், புதிய ஒத்தாசை, புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தின் மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டிலேயும் ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்திலேயும் இந்த நோய் தொற்று குறைந்திருக்கிற கிருபைக்காய் நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே முற்றிலுமாய் அகலும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் ஜெபிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஆண்டவரே எங்களுடைய கரங்களை நாங்கள் விரிவாய் திறக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி.
கொர்நேலியனுடைய தான தர்மங்களும் ஜெபங்களும் உம்முடைய சமூகத்தில் வந்ததப்பா. அவ்விதமாய் நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை மட்டும் ஏறெடுக்காமல் ஆண்டவரே இந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியான மனப்பான்மை நீர் எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரும் கரத்திலே தாழ்த்துகிறோம். திருச்சபையின் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து நடத்தும். அவர்களுடைய தொழில்கள், அவர்களுடைய வேலை ஸ்தலங்கள், ஆண்டவரே இன்னும் வேலை செய்கிற இடங்களிலே அவர்களுக்கு பாதுகாப்பையும் கிருபையும் தாரும். ஒருவேளை இந்த கொரோனா தொற்றினாலே ஆண்டவரே லாக்டவுன்னாலே சுவாமி சில இடங்கள் திறக்கப்படாமல் இருக்கலாம். ஆண்டவரே வருமானம் இல்லாமல் இருக்கலாம் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இறங்கி நீர் உதவி செய்யும்படியாக இந்த சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக நேரங்களுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து ஆராதனை செய்ய கத்திரங்களை கூட்டி சேர்த்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இல்லங்களில் அமர்ந்து யூடியூப் சேனல் மூலமாக தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாவர் மீதும் உடைய பரிசுத்த ஆவியனுடைய கரம் இறங்கி அபிஷேக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில நாங்கள் சத்தியத்தை என்னுடைய வார்த்தைகளிலே கேட்ட பிரகாரமாக உத்தமத்தில் நடக்கிற பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம், அந்த உத்தமமாய் நடந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் அழித்து அவர்களுக்கு உண்டான மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, அந்த நிலைகளிலே கூட தகப்பனே, அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உண்மையை ஆண்டவர் இந்த காசு கொடுத்த அந்த எஜமானனுடைய காரியங்களை குறித்து ஆண்டவரே கர்த்தர் அந்த இடத்துல விளக்குற அந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாட்களிலும் கூட தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காட்டின ஆண்டவரே அந்த ஊமையை போல, ஆண்டவரே அந்த ஊமையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை போல, ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, தேவாதி தேவனாக அவர் ஆண்டவரே இந்த இடத்திற்கு வரும் பொழுது, எங்களுக்கு ஆண்டவரே நியாய தீர்ப்பின் நாளுக்கு நேராக கடந்து வரும் பொழுது, நாங்கள் ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரை ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வர பரிசுத்த ஆவியானுடைய கரம் இருந்து அதை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தீமைகளுக்கும், நாச மோசங்களுக்கும், பொல்லாப்புகளுக்கும், கிணங்களுக்கும் உடைய பிள்ளைகளை யாவரையும் நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர், எல்லாரையும் கர்த்தர் ஊழியக்காரிகளாக கர்த்தர் அபிஷேகிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு மீதும் அந்த ஊழியத்தினுடைய அபிஷேகம் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாய் கூட தகப்பனே, இந்த நாளிலே வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள், பிள்ளை பெற்றுடைய காரியங்கள், பணத்தேவனுடைய காரியங்கள், இவைகளின் மத்தியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிகள் மத்தியிலே தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ஆண்டவர் வறுமையினுடைய பிடிகளிலே மாற்றி இருக்கிறார்கள், சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தாய் தந்தைகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே விசேஷமாய் கூட தகப்பனே, ஆண்டவர் விதவிகளாக, கைவிடப்பட்டவர்களாக, ஆண்டவரே முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் சிறுவர் இல்லங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே இன்னும் கண் தெரியாத நிலையில, ஆண்டவரே ஊனமுற்ற நிலையில இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் மீது உடைய கிருபையின் கரம் இறங்கி அபிஷேகப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்கிற ஆண்டவர் சாட்சியின் பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களை நீர் தகுதிப்படுத்துவதுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற கிருபை நேரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் நாங்கள் உண்மை துதித்து உண்மை மகிமைப்படுத்துகிற அந்த மகிமையான அந்த ஒரு ராஜ்யத்துக்கு நேராக கடந்து செல்வதற்கு எங்களை ஆண்டவர் உண்மையும் உத்தமத்துக்கு நேராக கர்த்தர் ஆண்டவரை தகுதிப்படுத்தி நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோபுவை போல ஆண்டவரை கர்த்தர் ஒரு சாட்சியை ஆண்டவரை நீர் சொல்லுகிற
ஒரு சாட்சியின் பிள்ளைகளாய் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தமுள்ள நிலைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டது போல நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்கும் ஆண்டவர் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கூட தகப்பனே, இந்த நாட்களில் எங்களுடைய பிரதம பேராயிருக்காங்க, எங்களுடைய பேராயிருக்காங்க மற்றும் ஆயர்களுக்காக மிஷனரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாவர் மீது உடைய கிருபை ஆண்டவரை இறங்கி அவர்களை அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களை செய்கிற எல்லா பிள்ளைகளையும், டிராக்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ கடந்த நாட்களில் ஆண்டவரே அவிநாசி கருவலூர் பகுதியில் ஆண்டவர் ஊழியக்காரர்கள் தாக்கப்பட்டார்கள். சேலம் ஆண்டவரை பகுதியில் ஒரு ஊழியக்காரர்கள் தாக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் நீதி கிடைக்க கர்த்தர் உதவி செய்து நமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படிலும் ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவர் ஊழியக்காரர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் கூட தகப்பனே உங்களுடைய பரிசுத்த கரம் இறங்கி ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாக உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளை நீர் வகைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் அப்படி செய்ய ஒரு விசேஷித்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளில் ஆண்டவரே விசேஷமாய் கூட தகப்பனே இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாவர் மீதுடைய பரிசுத்த கரம் இறங்கட்டும். சீக்கிரமாக ஆண்டவரே இந்த கோவிட்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரை தீர்க்கப்பட்டு ஆலயத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அதே போல எங்களுடைய CSI திருச்செங்கோடு ஆண்டவரே ஆலயமானது சீக்கிரமாக அது ஆண்டவரே கட்டி எழுப்பப்பட ஆண்டவரே அந்த ஆலயத்திற்கு தடை பெற்றிருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த ஆலயம் கட்டுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைக்கற்களும் ஆண்டவரே தகர்த்தெறியப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் பெரிய காரியங்களை செய்து நிர்வழி நடத்தலாம். இந்த நல்ல நாள் ஆசீர்வாதமாக இருந்தது போல, அந்த நல்ல நேரங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களும் ஆசீர்வாதமாக இருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. கண்ணீரோடு கூட வேதனைகளோடு கூட தெய்வ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். யாவருடைய கஷ்டங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் மூங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மூங்களும் பிரகாசம் அடையத்தக்கதாக ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நீர் சந்திக்க கருத்து மெடப்படுத்தும் ஆசீர்வதி காத்து இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாக்கியம் பரவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சேஷமாய் இந்த நாளில் இந்த ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவருடைய குடும்பங்களோடும் அவருடைய எதிர்பார்ப்புகளோடும் வருகிற நாட்களில் பிள்ளைகள் யோசித்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமீன் ஆமீன் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையோடு கூட தெய்வ செய்தியை கேட்டவர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் காத்திருங்கள். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வராக. சீக்கிரமாக அடைக்கப்பட்ட தேவாலய கதவுகள் திறக்கப்பட்டு ஒருவரையொருவர் நாம் சந்தித்து மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே.